குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் பழைய புக்கில் உள்ள இயலை பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் இயல், அது 7th 8th 9th இயல் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ப்ரீவியஸ் இயல் உள்ள நோட்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லிங்க் நான் அனுப்பிச்சிடுறேன். நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட் இயல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இயரில் திருக்குறள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருக்குறள் என்ன திருக்குறள் அப்படின்னா சான்றாண்மை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடனென்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு நல்ல குணங்கள் நிறைந்து வாழும் சான்றோர் நல்லவற்றை எல்லாம் நம் கடமை என மேற்கொண்டு வாழ்வார். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நல்ல குணங்கள் நிறைந்து வாழும் சான்றோர் நல்லவை மட்டும்தான் நம்மளுடைய கடமை அப்படின்னு வாழ்வாங்க. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து என்ன திருக்குறள் அப்படின்னா குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் என் நலத்துள் தூமன்று நற்குணங்களால் சிறந்ததிலிருந்து சான்றோரின் பெருமை அதனை விடுத்து பிற நலன்கள் எவ்வகையிலும் பெருமையை சேர்க்காது. அப்போ நற்குணங்களால் சிறந்தது எது அப்படின்னா சான்றோருடைய பெருமை தான். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த திருக்குறள் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஒன்றிய தூண். இது என்னது அப்படின்னா அன்பு, நம்மளுக்கு அந்த 5 சான்றாண்மை தாங்கும் தூண் என்னதுன்னா அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. அன்புன்னா அன்புடைமை, நான்னா நாணம், ஒப்புரவுன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறது, கண்ணோட்டம்னா நம்ம இறக்க கண்ணோட்டம், வாய்மை எப்படின்னா உண்மை. இது இந்த 5மே ஒரு சான்றாண்மையோட தூண்கள் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒப்புரவுங்கிறது உதவுதல், ஒப்புரவுனா உதவுதல். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த திருக்குறள் கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. தவம் என்று பிற உயிர்களை கொல்லாமையே. தவம் அப்படிங்கிறது பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறது, அதான் நம்ம நோன்புன்னு சொல்லுவாங்க. சால்பு அப்படின்னா பிறருடைய குறைகளை நம்ம சொல்லக்கூடாது. சால்புன்னா சான்றாண்மை. அடுத்த திருக்குறள் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றோரை மற்றும் படை. அதாவது ஒரு செயலை செய்பவருக்கு வலிமை தருவது அவங்க பணியுடன் நடக்கிறது தான் அவங்களுக்கு வலிமையை தரும். அந்த வலிமை மூலம் எவ்வளோ பெரிய பகைவரையுமே அவரை நம்மளை நட்பாக மாற்றிடலாம். அடுத்து சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொள்ளலும். தம்மை விட ஆற்றல் குறைந்தவரிடம் நம்ம தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும்.